ஆண்டவரும் அருமையாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் 4ஆம் வார்த்தையை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமாய் குறிப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமும். இயேசு கிறிஸ்து அந்த 3 மணி நேரம் சிலுவையில் ரொம்ப பாடுபட்டு மிகுந்த மனவேதனையோடு கேட்கிற இந்த வார்த்தை தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று. இதற்கு இந்த வார்த்தை எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிக்கிறதுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்காகவும் இந்த பூமியில மனுஷகுமாரனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக நீக்குவதற்காக சிலுவையிலே மரித்தார். அப்பொழுது பிதாவானவர் அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த 3 மணி நேரத்துல பூமியையும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வேலையில் தான் அவர் கூறிய வார்த்தை தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்பொழுது அவர் கேட்கும் பொழுது எவ்வளவு மனவேதனையோடு வலியோடு துன்பத்தோடு அந்த வார்த்தையை கூறியிருப்பார். பிலிப்பியர் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக இந்த பூமியிலே அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஏசப்பா நினைச்சிருக்கலாம், சிலுவையில் அதை சொன்ன மனிதர்கள் எல்லாம் ஏமாத்திரம் என்று அவர் எண்ணினாலும், ஆனால் அவர் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அதன்படி மரண பரியந்தம் இருந்து மரணத்தை சந்தித்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. கடைசி வரை அவர் கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி பிதாவை நோக்கி கூப்பிட்ட சத்தம் தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எசப்பாவை நோக்கி கேட்கிறோம், எசப்பா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பிரச்சனையை முற்றிலும் என் வாழ்க்கையிலிருந்து நீங்களாக்கி விடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எப்படி இது பண்றோமோ அதே மாதிரிதான் இயேசப்பாவுக்கு அந்த ஒரு நிலையிலும் அவர் எவ்வளவு வலிகளையும் வேதனையும் தாங்க முடியாம இருந்த சூழ்நிலையிலும் அவர் முழுமையானார். அந்த நேரத்துல மனுஷ ரூபமா இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். மனுஷர்களே ஒரு வழியை தாங்க முடியாத ஒரு வேதனையும் தாங்க முடியாம ஒரு கஷ்டத்தையும், அதே போல அவர் மனுஷ ரூபமா இருக்கும்போதுதான் அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் பிதாவின் முகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டது. வெறுமையாய் காணப்பட்ட ஒரு நிலையில் தமது வேதனைகளும் துன்பங்களும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அந்த வார்த்தையை சத்தமிட்டு கூப்பிடுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. கடைசியாக சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம அனைவரும் நம்முடைய தாய் தகப்பன் யார் நம்ம சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் நம்மளை கைவிட்டாலும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்ற விசுவாசத்தோடு இருக்கணும். கடைகளும் விசுவாசத்தோட நாம் ஜெபித்தால் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்த அவர் பாதையில நம்மை தாழ்த்தி கடைசி பரிந்தும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருக்காக வாழும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தாய் தகப்பன் உற்றார் உறவினர் யார் நம்மளை கைவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்துக் கொள்வார். அந்தபடியே நாம் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய சாட்சியை இந்த உலகம் மிகவும் சொல்லி கர்த்தருக்கென்று வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு நம் ஆத்துமாக்களை சேர்த்து அப்படி அவர் பிதாவுக்காக அவர் எப்படி பிதாவுக்காக இந்த பூமிக்கு வந்து பிதாவுக்காக மறித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே மாதிரி
நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய வழியில் நடந்து அவரோடு இருந்து அவரை விட்டு வழி விலகாமல் ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அந்த தகப்பனே, இந்த வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். அந்த வேலையை பேசின 7 வார்த்தைகளை 4ஆம் வார்த்தையை பற்றி தியானிக்க நீர் கொடுத்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோம். அப்பா ஸ்தோத்திரம். நீர் எப்படி எங்களுடைய பாவங்களுக்காக மறைத்து எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரோ, உங்களுடைய வழிகளை நடக்க எங்களை உதவி செய்யும். வேதத்தில் இருக்கிறபடியாக எங்களுக்கு வழிநடத்த கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். மீதியான காரியங்கள் நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நேரை பொருட்படுத்தி வழிநடத்துங்க, ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.